இப்போ இந்த கஜடா செய்கிறதுக்கு 1/2 கப் சர்க்கரை, 3 ஏலக்காய் இதை முதல்ல மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு முட்டையை மட்டும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் 1 கப் மைதா, கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். 1 கப் மைதா. இப்போ இதில் 1/2 கப் ரவை. இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. போண்டா மாவு மாதிரி கொஞ்சமாக மட்டும்தான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் குக்கிங் சோடா, ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு. இதை இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி போண்டா மாவுக்கு மாதிரி பிசைஞ்சு வச்சு ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. நமக்கு இப்போ கஜடா போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போடுவோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி போட்டுக்கலாம். முதல்ல அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இப்போ சிம்மில் வச்சுக்கணும். வேகமாக வச்சோம்னா வெளியில் மட்டும் வெந்துட்டு உள்ளே வேகாமல் போயிடும். இந்த மாதிரி சிம்மிலேயே வச்சு போட்டோம்னா தான் மேலே முறுமுறணும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் வேகும். இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்து விட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா வரும். இங்கே பாருங்கள், நம்மளோட கஜடா ரெடி ஆயிடுச்சு. டீ கடை கஜடா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே மொறுமொறுன்னும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.